வணக்கம் சாய்ராம். இன்றைக்கி ஆடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருகர் எனக்கு செய்த அதிசயம் என்ன. இவங்க பாபா பற்றி பேசிட்டு இப்போ திடீர்னு முருகரை பற்றி பேசுகிறாங்களே நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா பாபா ஞானவழி சாய்பாபா ஆலயத்தில் முருகர் வள்ளி தெய்வானியை வச்சுருக்குறோம். முருகர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோவில் நான் சொல்கிறேன் சாய்ராம். நாங்கள் பாபா கோயிலுங்கிறதுனால தத்தாத்திரேயரை வைக்கிறதுக்காக முடிவெடுத்தோம் சாய்ராம். ஒரு சாய் பக்தர் சாய்ராம் இங்கே தத்தாத்திரேயரை வைக்கலாம் அப்படின்னாங்க. சரி எல்லாரும் வசூல் பண்ணி தத்தாத்திரேயரை வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு அந்த இடத்துல வள்ளி தெய்வான முருகர் காட்சி கொடுத்தாங்களாம். அவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி மாரி ஆகிடுச்சு. இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்து, சாய்ராம் நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கன்னு, சொல்லுங்கம்மாண்ணே இந்த மாதிரி எனக்கு முருகர் வள்ளி தெய்வான காட்சி கொடுத்தாங்க, நீங்கள் தத்தாத்திரேயர் வைக்கிற இடத்துல எனக்கு அப்படி ஒரு காட்சி கொடுத்தாங்க, ஏன்னு தெரியல. நாங்கள் அப்படிங்களா, திடீர்னு அவர் ஏன் நான் உங்களுக்கு காட்சி கொடுத்தாரு, அப்போ என்னவா இருக்கும், ஒருவேளை அவர் வரணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெருசாக ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கல. நான் அவங்க சொன்னதுக்கு சரி லைட்டாக எடுத்துக்கிட்டேன். சரி விடுங்க சாய்ராம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க மறுநாள் திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி, சாய்ராம் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே முருகர் வள்ளி தேவனை வாங்கி வைக்கணுன்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் எதுக்கும் போய் ரேட்டெல்லாம் விசாரிங்க சாய்ராம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த அம்மா என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் பெருசாக அப்பவும் எடுத்துக்கலை. அன்றைக்கி ஈவினிங் ஃபோன் பண்ணி என்ன சாய்ராம் போய் விசாரிச்சிங்களான்னு கேட்டாங்க. அப்போது மண்டே ஈவினிங் நான் சொன்னேன், சாய்ராம் நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லும் பொழுது ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். சரி செவ்வாய்க்கிழமை மறுநாள் அவருக்கு உகந்த நாள், நான் அன்றைக்கி போய் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சாய்ராம்னிட்டேன். மறுநாள் என்ன செஞ்சேன் சாய்ராம், என்னுடைய ஓன் வண்டி இருக்குது, கார் இருக்குது, கார் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சவங்கள 2 பேரை 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்போ நிறைய பேர் இதை கேள்விப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, கோயிலில் நிறைய சிலைகளை வாங்கி வைக்கக்கூடாது, அப்படி வாங்கி வச்சாக்கா உங்களுக்கு தான் கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்கும், அந்த சாமிக்கு உண்டான பூஜையெல்லாம் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சிலையை யாரோ வாங்கி கொடுக்குறாங்க சொல்லிட்டு போகிறீங்க, அந்த சிலையை வாங்கி ஒழுங்காக பூஜை இல்லைன்னா குடும்பமே இல்லாமல் பண்ணிவிடுவார் அப்படின்னாங்க. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க சாய்ராம். அதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ணல. பகவான் நினச்சாதான் ஒரு இடத்துக்கு வர முடியும், அவர் வரணும்னு நினைக்கிறத நாம ஏன் குறுக்கில் நிற்கணும், பார்க்கலாம் விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு என் கையில் எந்த பணமும் நான் கொண்டுட்டு போகல சாய்ராம். நேராக ஓல்டு மகாபலிபுரம் போனேன், விசாரித்தேன். ரேட்டெல்லாம் ரொம்ப 1.5 லட்சம் நாங்கள். அப்புறம் 5 ரதத்துக்கிட்ட போனோம், அங்கே விசாரித்தோம். ஒரு 60,000 ரூபாய்க்குள்ளே ரேட்டை பேசி முடிச்சிட்டோம் சாய்ராம். அவர் பணம் கட்ட சொல்கிறாரு. இந்த சிலையை விசாரிக்க சொன்னவங்களால முழு பணம் கொடுக்க முடியல. அவங்க ஒரு 20,000 தான் அமிச்சாங்க, அதுக்கு மேலே அவங்களால முடியல சாய்ராம். அவங்க என்ன செஞ்சாங்க, யோசிக்கிறாங்க, எவ்வளோ இதுக்கு இது நம்மளால் அனுப்ப முடியலையே பணத்தை, விசாரிச்சிட்டாங்களே, விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க. விசாரிச்சுலாம் வரக்கூடாது, இங்கே விசாரிச்சிட்டோம்னா பணத்தை கட்டி உடனே சிலையை வாங்கிடணும் அப்படின்ட்டு. அப்போது கூட வந்தவங்களாம் சொன்னாங்க, நான் தான் சொன்னேன்ல முருகர் சிலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது, வாங்கிறதுக்கு அவர் நினைக்கணும் அப்படின்ட்டு. நான் அங்கேயே என்ன தெரியுமா சாய்ராம் செஞ்சேன், கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணேன். கந்தா கடம்பா கதிர்வேலா ஞான பண்டிதா, இங்கே நான் வரல, நீங்கள் சொல்லி தான் காட்சி கொடுத்து தான் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் வரணும்னு நினச்சா நான் கேட்டவங்ககிட்டலாம் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழட்டும், நீங்கள் வரலன்னு நினச்சா பரவாயில்ல, நான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நான் திரும்ப எடுத்துகிட்டு போகிறேன் முருகா, நீங்கள் என்றைக்கு வரீங்களோ வாங்கன்னுட்டு ஒரு நிமிஷம்தான் சாய்ராம் நான் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். அடுத்த செகண்ட் என் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுந்துருச்சு. அப்போது முருகருடைய சித்தம்தான். வாங்கிட்டு காரில் அவரை உட்கார வச்சுட்டு அவர் தோளில் சாஞ்சிக்கிட்டு நான் வரும்பொழுது ஒரு நிமிஷமே இந்த உலகமே என் கைக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது சாய்ராம். வள்ளி தெய்வானியை கார் டிக்கில் வச்சுட்டோம். ஏன்னா முருகர் ஒருத்தர் தான் வைக்க முடியும். முருகரை நடுவில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர். அவருடைய தோள் பட்டையில் நான் சாஞ்சிக்கிட்டு வந்த அந்த தருணம்
இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்தது சாய்ராம். அப்போது அவர் எடுத்து காரில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு கண் திறந்தாங்க சாய்ராம். கண் திறக்கும் பொழுது திரும்பிக்குங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், திரும்பிக்கிட்டு நான் முருகருடைய பாட்டு வைக்கலான்னு ஃபோனை தட்டுறேன். டான்னு முருகர் வந்து நிற்கிறாரு. ஏம்மா, என்னை வாங்கிறதுக்கு பயப்படுறியா? நீயா கூப்பிடல, நானாக தான் வரேன். இந்த திருச்செந்தூர் முருகர் தான் வரேன், நீ பயப்படாத, நான் வந்தால் உனக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அந்த ஃபோனில் வந்த உடனே கண்டு திறக்கும் பொழுதே எனக்கு எங்கேருந்து அழுகை வந்துச்சுன்னே தெரில சாய்ராம். அப்படியே தேம்பி 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 அழுதேன். கண்ணு திறந்து பூஜை பண்ணி காரில் எடுத்து வச்சு அவர் தோளில் சாஞ்சிக்கிட்டு நான் சந்தோஷமாக ஒய்யாரமாக கோயிலுக்கு வரேன் சாய்ராம். கோயிலில் கொண்டு வந்து வச்ச பிறகு எனக்கு பயம் வந்துச்சு. என்னடா, முருகரை கொண்டு வந்து வச்சிட்டோமே, நமக்கு யார் உதவி பண்ணுவா, யார் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, அவருக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணணுமே, பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு நல்ல முறையாக பூஜை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு நாள் விடியற் காலில் 5 மணிக்கு 5:30 மணி இருக்கும், 5 மணி இல்லைன்னா 5:30 மணி இருக்கும், இருந்து உட்காந்து அழுதுட்டுருக்கேன். அப்போது சரி கந்த சஷ்டி வைக்கலாம் ஃபோனில் அப்படின்னு சஷ்டி வைக்கிறதுக்காக போகிறேன். டான்னு முருகர் வந்து நிற்கிறாரு. ஏம்மா அழுகுற, எதுக்கு அழுகுற, இந்த அப்பா முருகர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீயா கூப்பிடலம்மா, நானாக தான் வந்தேன், நான் உனக்கு நிறைய மாற்றங்களை செய்வேம்மா, நீ பயப்படாதம்மா, திருச்செந்தூருக்கு வா, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு செகண்டு போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் என்னடா நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் முருகர் இப்படி வந்து வாக்கு கொடுக்குறாருன்னுட்டு. அப்போ டான்னு ஒரு 5:55க்கு ஒரு சாய் பக்தர் ஃபோன் பண்ணுறாங்க. சாய்ராம், நீங்கள் திருச்செந்தூர் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணவா அப்படின்ட்டு. அடுத்த ஆச்சரியம். அப்புறம் இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, அன்னதானத்துக்கு நான் பைசா போட்டிருக்கேன் சாய்ராம் அப்படின்னாங்க. உடனே டிக்கெட்டையும் புக் பண்ணேன், திருச்செந்தூரும் போயிட்டு வந்தேன் சாய்ராம். திருச்செந்தூர் போயிட்டு வந்து அவருடைய கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. நான் சஷ்டி வந்தது, சஷ்டி மறுநாள் அவருக்கு திருக்கல்யாணம் பண்ண போகிறேன். முன்னன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எழுதுறாரு. அவர் சொன்னார் ஒரு வாக்கு, நான் வந்தால் எல்லாமே நல்லது நடக்கணும். அவர் வந்ததுலேருந்து சாய்ராம் நல்லது மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. ஞான ஒளி ஆரத்தி எல்லாரும் பார்க்குற மாதிரி லைவில் போடுற சாய்ராம். இதுக்கு முன்னாடி 8 வருஷம் ஆச்சு கோயில். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஆன்மீக ஒரு எண்ணம், உணர்வு, ஆர்வம்லாம் எனக்கு வரலை. என்றைக்கு முருகர் வந்தாரோ, அந்த ஞான உபதேசம் கொடுத்தாரோ, எங்களோட இருக்கிறேன்றதை காட்டினாரோ, அன்னையிலேருந்து அளவுக்கு கடந்த சந்தோஷம் சாய்ராம். சாயப்பா எப்படி என் கூட இருந்து பேசுவாரோ, அதுக்கு மேலே முருகர் அவ்வளோ அருமையாக வழி நடத்துகிறார் சாய்ராம். அதாவது நீங்கள் முருகரை, பாபாவை, யாரை வேணால் குருவாக ஏற்றுக்குங்க, அந்த குருவை இறுக பிடிச்சிக்குங்க. அந்த குரு அதுக்கப்புறம் நம்மளை கையை பிடிச்சி நடத்துவார். உண்மை சாய்ராம், இது என் வாழ்க்கையில் நடந்த சத்தியமான உண்மை. இது யாரையும் நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, ஆனால் இறைவனை நம்புங்க. உங்களுக்கு குருவாக யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்குங்க, இறுக பிடிச்சிக்குங்க. அவங்க உங்களை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போய் உங்களை கரை சேர்த்துருவாங்க சாய்ராம். ஓம் சாய் நமோ நமக, ஸ்ரீ சாய் நமோ நமக, ஜெய ஜெய சாய் நமோ நமக, சத்குரு சாய் நமோ நமக. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, குகனே போற்றி, திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் முருகா போற்றி போற்றி போற்றி. ஜெய் சாய்ராம்.